மோகம் ஒன்று வந்து போட்டா முகவரியே தேவையில்லை. தொட்டாச்சு. எந்த ஒரு புது ஹீரோ வந்து இம்ப்ரெஸ் பண்ணனா முதல்ல அந்த 10 நிமிஷத்தில் வந்து அவங்க அந்த ஹீரோ வந்து இம்ப்ரெஸ் பண்ணாதான் அவர் மேலே உள்ள கதை வந்து கேரி ஆகும். ஏன்னா முதல்ல பிடிக்கல வச்சுங்க, அப்புறம் எதுக்கு அந்த கதையை பார்ப்பாங்க பப்ளிக். கரெக்ட். அதனால் அதை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது மியூசிக் சைட்லேருந்து பண்ணலாம். வெரி குட். அது எப்படி பண்ணணும்னா இந்த ஹிந்தியில் வந்து பாபி ஒரு ரிஷி கபூர் வந்து அப்படி ஒரு யங் பர்சன் வருவார். ஆமாம், பெரிய ஹிட்டு. எத்தனை கச்சேரியில் அந்த பாடல் இன்னைக்கு ஒன்று, இதுக்கு ஒரு தனி கூட்டமே இருக்கும். மெலடி செக்ஷனில் பாடல்கள் கேட்கும் பயங்கர 6-8 போயிட்டுருப்போம் கச்சேரி நடுவில். அளவு இந்த உலகம் முழுக்க எவ்வளோ பெரிய ஃப்ரம் பிக்கஸ்ட் பப்ஸ் டு ரோட் சைடு டீ ஷாப்ஸ் வரையும் எனக்கு வந்து இந்த அனுராதா ஸ்ரீராமுக்கு வந்து அவங்க ரொம்ப அருமையாக பாடினாங்க. ஸோ அது ஒரு இந்த படத்தை வந்து நான் வந்து அதாவது நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து ஒரு வேர்னுட்டு தான் வந்து சந்தங்கள்லாம் மாற்றி மாற்றி கம்போஸ் பண்ணுவேன். அது ஒரு அழகிய நிலா காலம் கனவினில் தினம் தினம் உலா போகும். அதாவது இந்த பாட்டோடைய ரீச் வந்து சார், ஐயோ, எனக்கு நான் ஒரு தடவை இங்கிலாந்து போயிருந்தேன். சரிங்க. அப்போது அந்த இலங்கை தமிழர்கள் இருக்காங்களே, ஆமாம், நிறைய அவங்க யூரோப்பில் இருக்காங்களே. அப்போ என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த லண்டனில் இந்த இலங்கை தமிழர்கள் வந்து எங்கே பார்த்தாலும் இந்த பாட்டு வந்து அவளை வந்து ரொம்ப பாதிச்சு, ரொம்ப இன்ஸ்பயர். எப்படின்னா அவங்க தன்னோட இந்த கதையில் வந்து ஒரு நம்ம எப்படி சின்ன வயசில் வளர்ந்தோம், எப்படி ஒன்றா இருந்தோம், எப்படி நல்லா இருந்துச்சுங்க அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு அந்த வாழ்க்கையோடைய அந்த இலங்கையோடைய வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற பாடலாம். ஆமாம், இதை வந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் இந்த பாட்டை வந்து அவங்க போடுவாங்க. 100% போடுவாங்க. அதாவது அவங்க குரூப்பாக அந்த பாட்டை கேட்பாங்க, போட்டுட்டு அது தன்னோட ஞாபகப்படுத்துகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பாடல். உங்களுடைய இசை பயணம் ஒவ்வொன்று எடுத்தால் எத்தனை வெரைட்டிஸு. ரோஜா கூட்டம் எடுத்தா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிக்சர். பட்டி தொட்டி எல்லாம் எங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ தெரியாத ஒரு பையனே இருக்க மாட்டான். இந்த பாட்டு கம்போஸ் பண்ண ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கண்ணா. அதாவது இந்த படத்தை வந்து அந்த ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறாரு அவர், ஸ்ரீகாந்த். ஆமாம், ஃபஸ்ட் டைம் அந்த படம் முதல் படம் அது. அப்போது நான் வந்து டைரக்டர் சொன்னேன், இது மாதிரி அந்த எந்த ஒரு புது ஹீரோ வந்து இம்ப்ரெஸ் பண்ணனா முதல்ல அந்த 10 நிமிஷத்தில் வந்து அவங்க அந்த ஹீரோ வந்து இம்ப்ரெஸ் பண்ணாதான் அவர் மேலே உள்ள கதை வந்து கேரி ஆகும். ஏன்னா முதல்ல பிடிக்கல வச்சுங்க, அப்புறம் எதுக்கு அந்த கதையை பார்ப்பாங்க பப்ளிக். கரெக்ட். அதனால் அதை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது மியூசிக் சைட்லேருந்து பண்ணலாம். வெரி குட். அது எப்படி பண்ணணும்னா இந்த ஹிந்தியில் வந்து பாபி ஒரு ரிஷி கபூர் வந்து அப்படி ஒரு யங் பர்சன் வருவார். ஆமாம், அந்த ஒரு மெலடியிலே வந்து அவ்வளோ ஒரு அந்த ஹீரோ மேலே ஒரு பிடிப்பு வந்துடும் அந்த பாட்டில். ஆமாம், அந்த மாதிரி இந்த இவருக்கு வந்து நம்ம ஒரு பாட்டு பண்ணோம். அப்போ தான் வந்து அந்த படத்தோடைய ஸ்டோரி கேரி ஆகும் ஆக்சுவலி. ஸோ அந்த சாங் ஷுட் பி வெரி இம்ப்ரெசிவ் அண்ட் மெலடிக். எஸ், நான் வந்து சொன்னேன். அப்போது அப்படி தான் வந்து இந்த ஆப்பிள் பெண்ணே அக்செப்டட். ஸோ அப்போது வந்து நான் அதாவது பயங்கரமாக டான்ஸ் ஆடி இல்லைனா பயங்கரமாக ஃபைட் பண்ணாலாம் வந்து புது ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டம் ரீச் ஆகிறது. ஆமாம். ஸோ இந்த மாதிரி சாங் மூலமாக ஈச்சாலாம் அப்படின்னு என்னுடைய கருத்து. அதுபடியே இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. கரெக்டாக அடித்த பாட்டு அது. ப்ளீஸ். ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ. எக்ஸ்ட்ரானரி. தேங்க்யூ. அதாவது கரெக்டாக அந்த சிச்சுவேஷனுக்கு இந்த ஒரு விஷயம் நான் இதில் வந்து ஒரு சின்ன குறிப்பிட விரும்புகிறேன். எந்த பாட்டு நான் சொன்ன எல்லா பாட்டுமே ஹிட் ஆனதுக்கு வந்து என்னோட மியூசிக் மாத்திரம் காரணம் கிடையாது, லிரிக், வரிகள். ஆமாம், வரிகள். அப்புறம் இந்த பாட்டை பாடின அந்த சிங்கர்ஸ் முதல்ல இப்போ உன்னை பார்த்த விரும்பி எஸ்பிபி சாரான, உன்னோட வாழாத வந்து சித்ரா இல்லை, அப்போது இது வந்து ஸ்ரீனிவாஸ். இப்படி ஒவ்வொருத்தருடைய கண்ட்ரிபியூஷன் வந்து அதே மாதிரி மியூசிஷியன்ஸ், டெக்னீஷியன்ஸ். இட்ஸ் ஆக்சுவலி டீம் ஒர்க். ஸோ அந்த விதத்தில் நான் என்னுடைய கிரெடிட் வந்து ஒன்லி அதோடைய சொக்கோல்ட ஒரு லீட் கொடுக்குற ஆள் தான். அதை வந்து எனக்கு கொஞ்சம் லக் உண்டு. நல்ல நல்ல ஆட்கள் கூட பழகி நல்ல நல்ல மியூசிஷியன்ஸ் நல்ல நல்ல வரிகள் வந்து எனக்கு வந்து பேர் கிடைக்கிறது. அவ்வளோதான். எனக்கு இந்த படத்தில் நிச்சயமாக இது தெலுங்கு நான் இந்த பாடல் எனக்கு தந்திருக்கீங்க. நிச்சயமாக அது தெலுங்குலேயும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஹிட் தெலுங்குல. யாப்பிள் பில்லா நீவெவரோ, ஐஸ்கிரீம் பில்லா நீவெவரோ. பெரிய ஹிட்டு. எத்தனை கச்சேரியில் அந்த பாடல் இன்னைக்கு ஒன்று, இதுக்கு ஒரு தனி கூட்டமே இருக்கும். மெலடி செக்ஷனில் பாடல்கள் கேட்கும் பயங்கர 6-8 போயிட்டுருப்போம் கச்சேரி நடுவில். சார் ஆப்பிள் பில்லா. ஆமாம், அது மாதிரி ஒரு இல்லை என்றைக்குமே ஒரு நல்ல கருத்துள்ள பாடல், நல்லது ஒரு மெலடிக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் உள்ள பாட்டுக்கு வந்து என்றைக்குமே மரியாதை என்னுடைய எவர்கிரீன் சாங்ஸ். அதுக்கப்புறம் ஜே ஃபிலிம், ஜே அது ஜேஜியில் உனே நான் மே மாதம் 98 மேஜர். ஐயோ,
காதல் மழையே அப்படி நிறைய பாடல் ஹிட் ஆச்சு. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து எனக்கு இந்த இந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்து என்னோடய கேரியரில் வந்து ஜெமினின்னு படம். ஆமாண்ணே, ஜெமினி படம் வந்து ஒரு ட்ரெண்ட். அதாவது இந்த மாதிரி ரொம்ப மெலடி ராகம்லாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நான் வந்து ஒரு ஓ போடுன்னு ஒரு பாட்டு அப்படியே மாறிட்டீங்க. அந்த பாட்டு வந்து நான் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட சொல்கிறேன். நான் வந்து மலேசியா போயிருந்தேன். சரிங்க. மலேசியா போகும்போது அங்கே வந்து அந்த வந்து அங்கே அந்த நைட்டில் பாடுவாங்க, பப்ஸில் பாடுவாங்க. அப்போ அங்கே வந்து பார்த்தா ஒரு 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 பர்டிகுலர் ரிதம் எனக்கு ரொம்ப பிடிச்சதாங்க. ஒரு சிக்கன் 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 இந்த மாதிரி ஒரு அதாவது 6/8 தான், பட் ஒரு பேட்டர்ன் ஒரு மாதிரி இருந்தது. ஸோ இந்த பேட்டர்னை வந்து அங்கே முதல்ல நான் கேட்டேன். நான் வந்து அந்த அது வந்து மலேசியன் சாங்கும் எந்த சாங் தெரில, அது ஏதோ பாடினாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சது எனக்கு. கரெக்டாக நான் வந்து ஜெமினி பிக்சர், ஏவிஎம் பிக்சர், பெரிய அதாவது கரியரில் ஒரு பெரிய கம்பெனியோட மாற்றம், அகைன் சரணோட பிக்சர். ஸோ ஒரு வித்தியாசமான பாட்டு பண்ணணும்னு அவர் சொன்னார். எனக்கு இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து வருது ஸ்பீடாக இருக்கணும் அந்த படம் அப்படின்ட்டு. ஸோ அந்த படம் வந்து அவர் சொன்னது. ஆனால் வந்து ஒரு வரிகள் மட்டும் சொல்கிறேன். அந்த ஓ போடுன்னு ஒரு அதாவது ஒரு மோட்டிவேட் ஹிப்பிப்புரே ஒரு ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு லைன் இது. அதை வந்து எங்கள் கோயம்புத்தூர் சைட்லாம் வந்து சொல்லுவாங்க ரொம்ப அதிகமாக. நீங்கள் இதை மையப்படுத்தி இதை வச்சுட்டு ஒரு பாட்டு பண்ணுங்க அப்படின்னாரு. நான் வந்து இதை கம்போஸ் பண்ண விதத்தையும் சொல்கிறேன். அதாவது அவர் இதை சொல்லிட்டாரு. நான் வந்து வேறு ரெக்கார்டிங்கில் இருந்தேன், வேறு பிக்சர் ரெக்கார்டிங். அப்போ அப்படியே கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த சும்மா இதை பற்றி இந்த ரிதம் பற்றி நான் மியூசிஷியன் கூட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ உடனே தோணுது இதில் பண்ணலாமே அப்படின்னு. உடனே நான் வந்து அதை சும்மா அப்படியே ஒரு நடுவில் ஒரு டியூன் போட்டு அந்த டியூன் போட்டு நான் தொடர்ந்து அந்த வரிகளை போட்டு ஒரு பண்ணியிருந்தேன். அது உடனே நான் வந்து ரொம்ப பிடிச்சது. அது எல்லாருமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அனுப்பி பண்ண உடனே நான் அதை ரெக்கார்ட் பண்ணி நான் டைரக்டருக்கு அனுப்பிச்சேன் அவருடைய அப்ரூவலுக்கு. இது முதல்ல போட்ட டியூனே ஓகே ஆச்சு. அது வந்து நான் அது அதுக்குன்னு உட்கார்ட்டு நான் பாட்டில் வேறு ஏதோ ஒர்க்கில் இருந்தேன். கேப்பில் தக்குன ஒரு ஞாபகம் வந்து இந்த பாட்டு நான் கொடுத்து அனுப்பிச்சேன். ஸோ ஹீ லைக் இட் வெரி மச். அண்ட் அவர் உடனே இது ஓகே பண்ணார். அப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்கல்ல. அதாவது அந்த அளவு இந்த உலகம் முழுக்க எவ்வளோ பெரிய ஃப்ரம் பிக்கஸ்ட் பப்ஸ் டு ரோட் சைடு டீ ஷாப்ஸ் வரையும் எனக்கு வந்து இந்த அனுராதா ஸ்ரீராமுக்கு வந்து அவங்க ரொம்ப அருமையாக பாடினாங்க. ஸோ அது ஒரு இந்த படத்தை வந்து நான் வந்து அதாவது நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து ஒரு வேர்னுட்டு தான் வந்து சந்தங்கள்லாம் மாற்றி கம்போஸ் பண்ணுவேன். அப்படி தொடர்ந்து வரிகள் வந்து ஒரு லீஃப் மாதிரி போடுவோம். அது கண்டிப்பாக கேட்டு ஆகணும். தாகம் ஒன்று வந்து புட்டா தண்ணி இல்லை, பேதம் இல்லை, மோகம் ஒன்று வந்து புட்டா முகவரியே தேவையில்லை. இந்த பாட்டு சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு தடவை வெளிநாட்டில் மலேசியா நாட்டில் வந்து ஒரு டாக்ஸியில் போயிட்டு இருந்தேன். அப்போது அந்த டிரைவர் வந்து ஒரு சைனீஸ் அது. அப்போ அவர் சொன்னார், நீ இந்தியாவிலேருந்து வரையா அப்படின்னு. ஆமாம் சார், இந்தியன் பாட்டு ஒன்று போடுறேன் பாரு இப்போ அப்படின்ட்டு இந்த பாட்டு எடுத்து போடுறாரு. இது யார்? நான் அந்த ஃபோட்டோ பாரு, அதில் வந்து அதாவது சீடியை பாரு என்னோடய ஃபோட்டோ இருக்குன்னு பார்த்தா அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஸோ இட் இஸ் சமயம் அந்த மாதிரி ஒரு கேலப் சாங், ஒரு கேலப். அதாவது மேடையில் கச்சேரி இன்னொரு 1/2 hour 45 minutes முடிக்க போகிறோம். நம்ம டெஃபினட்டாக அடுத்த கச்சேரி கூப்பிடணும் அந்த பார்ட்டி அப்படின்ற செக்மெண்ட் வரும். அந்த செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு சாங்கே இது. அடித்த உடனே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் டர்ன் பண்ணி இந்த பக்கம் வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இந்த படத்துலையுமே எல்லா பாட்டுமே ஹிட் ஆச்சு. உதாரணத்துக்கு வந்து பெண்ணுறுத்தி ஐயோ தீவானான்னு ஒரு மெலடி சாங், காதல் என்பதா காமம் என்பதா. நான் ஒரு பிட் சாங் பாடுவேன். அது பாடுங்க சார். காதல் என்பதா காமம் என்பதா இரண்டின் மத்தியில் உள்ளே உணர்ச்சியா உயிரை உயிரால் உள்ளே குடைந்து உயிரின் உயிரை உணரும் முயற்சியா வெண்ணிலா தோன்றி விண்ணில் சிரித்தது, பூவிழுந்ததில் பூமி குளிர்ந்தது. காதல் காதல் இது காதல் என்றே, காதல் காதல் இது காதல் என்றே, காற்றில் காற்றில் ஓர் ஓசை கேட்குதே. அதாவது இந்த படத்தை வந்து ஹீரோயின் வந்து ஒரு மார்வாடி பண்ணாங்க. ஸோ அது வந்து ஹிந்தி பாட்டோடைய சாயலில் பண்ணணும். அதெல்லாம் முதல்ல தீவான்னு வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி சரணத்துலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் சாங் ஹிந்தி பாட்டோடைய ஒரு मिली एक अजनबी से कोई आगे न पीछे तुम ही कहो कोई बात है ஒரு ஹிந்தி பழைய பாட்டோட அதை அப்படியே சேனல் லிங்க் பண்ணி நான் ஹிந்தி பொண்ணு அந்த பாடத்தில் பாடும். ஸோ லிங்க் பண்ணி பாடின பாடல்.